வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புரோக்கர்ஸ், இந்த புரோக்கரேஜ் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்த்துட்டு ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 200 ரூபாயோ இல்லை 300 ரூபாயோ இந்த புரோக்கர்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை புரோக்கரேஜ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பணம் போகுது, ஓகே. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ இந்த எந்த புரோக்கர் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கிறாங்க, எந்த புரோக்கரேஜ் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர் சூஸ் பண்ணுறது. இந்த புரோக்கர் சூஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஆசோலேஷன்லேயே இருப்பீங்க. அதுக்கான கவலையே வேணாம். கூகுளில் போயிட்டு டாப் 10 ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அதில் டாப் 10ல் உள்ள புரோக்கர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. அதில் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால். இந்த மோத்திலால் ஆஸ்வாலில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் புரோக்கர்ஸில் ஒரு 5 நம்பர்ஸ்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. லைக் இந்த ஜீரோதா, ஏஞ்சல் புரோக்கர்ஸ், ஷேர்கான் புரோக்கர்ஸ், இது மாதிரி புரோக்கர்ஸில் இவங்க வந்துட்டு டாப் 5க்குள்ளே வந்துடுறாங்க. இந்தியாவில் என்னதான் நிறைய புரோக்கர்ஸ் இருந்தாலும் இவங்க ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே கொடுத்துட்டு வராங்க கிளையண்ட்ஸுக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மோர் ஓவர் நிறைய ஆக்டிவ் கிளையண்ட் வச்சுருக்கிற ஒரு கம்பெனியாக அவங்க இருந்துட்டு வராங்க. அதாவது பிளாட்ஃபார்மில் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதிகமான கிளைண்ட்ஸ் வந்துட்டு இந்த மோத்திலால் ஆஸ்வாலில் இவங்க வந்துட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோ ப்ரோக்கரேஜ் வந்துட்டு இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மற்ற புரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் இந்த மோத்திலால் ஆஸ்வாலில் பார்த்தீங்கன்னா என்டையராக உங்களுக்கு ஃப்ரீ. வித்தின் 1 ஹவரில் வந்துட்டு இந்த கம்ப்ளீட் ப்ராசஸையும் உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அடுத்த 24 ஹவர்ஸில் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதோட வெப்சைட்ஸும் சரி, இவங்க ஸ்பெஷலாக வந்துட்டு மொபைல் ஆப்ஸும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதர் மொபைல்லையோ இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ ரொம்பவே ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு நியூ இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல், எந்த விதமான கைடன்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங், எந்த மாதிரி ட்ரேடிங்காக இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நீங்கள் உங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் சூப்பராகவே ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது பர்டிகுலராக அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு வந்துட்டு 20 ருபீஸாக இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பைக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டெலிவரி பார்த்தீங்கன்னா என்டையராக ஃப்ரீ. மற்ற எந்த ப்ரோக்கரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சம் அமௌண்ட் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அதுபோல் இண்டிகேட்டர்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்டையராக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்துட்டு அவங்க கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மோத்திலால் ஆஸ்வால். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரோம், ஒரு ஷேரை வாங்குகிறோம், விற்கிறோம் அப்படின்னா இந்த புரோக்கர் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நம்ம அந்த புரோக்கர் சப்போர்ட்டோட பண்ணுறதுக்கு நல்ல புரோக்கராக சூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, இந்த மோத்திலால் ஆஸ்வாலில் நீங்கள் புரோக்கராக சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.